முதல் வணக்கம் நேர்களுக்கு காலை வணக்கம். நான் உங்கள் இருதய நிபுணர் டாக்டர் அருண் கல்யாண சுந்தரம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் பயிற்சி பண்ணுறதுனால இருதயத்துக்கு நல்லதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் ஏதாவது கெடுதல் இருக்கா, எப்படி சேஃபாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் என்ன புரிதல் வேணும் என்றால், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயங்க. ஸோ இப்போ நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜிம்மில் போகிறதுனால யாராவது இறந்துட்டாங்க, ஜூம்பாவில் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ரொம்பவே ஒரு கவலை நமக்கு எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஒரு விஷயம் இது. பட் இதனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சில நேரத்தில் இந்த கேள்வி எழும்புது. இது ஒரு அப்ராப்ரியேட் கன்சர்ன். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணலாம். சேஃபாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது, எக்ஸசைஸ்னால் என்ன, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது, உட்காந்துக்கிட்டே இல்லாமல் நம்ம பாடியை நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணும்பொழுது எல்லா உறுப்புகளுக்கும் கூடுதலாக ரத்தம் வேணும். ஸோ உங்கள் ஹார்ட்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அப்போ வேலை கொடுக்குறோம். சரிங்களா? ஹார்ட்டை பொறுத்த மட்டில் ஒரு 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 ரொம்ப ஒரு வினோதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. ஹார்ட் கான்ஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்குங்க. இப்போ ஒரு டென்னிஸ் பால் எடுத்து நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா, உங்கள் கையால் ஒரு எஃபர்ட் போடணும் இல்லையா? ஹார்ட்டுங்கிறது நம்ம கையளவு தான் இருக்குது. இந்த ஹார்ட்டு கான்ஸ்டண்ட்டாக அந்த அளவு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? நீங்கள் தூங்கும் பொழுதும் சரி, நீங்கள் நடக்கும்பொழுது இன்னும் கூடுதலாக இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அதை ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்குது. இது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நம்ம கைக்கு இன்னும் கூடுதலாக ரத்தம் போகும். சரிங்களா? ஹார்ட்டை பொறுத்த மட்டும் எப்போவுமே அது மேக்ஸிமம் ஆக்சிஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ த ஒன்லி வே அதுக்கு கூடுதல் ஆக்சிஜன் எப்படி போகும்னா, கூடுதலாக அதுக்கு ரத்தம் போக வேண்டும். சரிங்களா? ஸோ 2 முறை இருக்குது. ஒன்று, ஆக்சிஜன் எவ்வளோ எடுக்குதுங்கிறத பார்க்கணும், ஆர்ட்ரிக்கும் வெயினுக்கும் வித்தியாசமாக. 2வது, எவ்வளோ ரத்தம் போகுதுன்னா, ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளோ டிபெண்ட். ஸோ என்ன மேட்டர்னா, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இன்னும் கூடுதலாக ரத்தம் போகணும். சில பேருக்கு நமக்கு அண்டர்லையிங் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதுதான் மோஸ்ட் காமன் காரணம் திடீர்னு மாரடைப்பு வர்றது எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது. ஸோ என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே ஒரு அடப்பு உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருதயத்துக்கு 3 ரத்த குழாய்கள் இருக்குது, அதுக்கு சப்ளை பண்ண வேண்டியது. சரிங்களா? இதில் ஒரு அடப்பு இருக்குது. நம்ம திடீர்னு போயிட்டு, நான் இன்றைக்கே சூப்பராக எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், நான் 4 மாடி ஏற போகிறேன், நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு 0 to 100 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது, நமக்கு அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் அந்த சமயத்தில் பத்தாது. ஏன்னா நம்ம ஆக்டிவாக இருக்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னால் கூடுதலாக ரத்தம் போகணும் அப்படிங்கிறது. இது என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த ப்ளம்பிங் சப்ளையில் இருக்கிற பிரச்சனை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணலாம். என்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்? நம்ம சினிமாவில் பார்த்துருப்பீங்க, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாலாம் சொல்லுவாங்க, இந்த ஷாக் அப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிதம் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு அண்டர்லையிங் ஹார்ட் டிசீஸ் இருக்கும் பொழுது திடீர்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ணோம்னா மாரடைப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தவிர்க்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட் திங், லிசன் டு யுவர் பாடி. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு புது ஆக்டிவிட்டி செய்கிறீங்க, அது பண்ணும்பொழுது திடீர்னு இப்போது ரொம்ப மூச்சு வாங்குதோ, இல்லை நெஞ்சு அழுத்தமோ, இல்லை ஒரு எனி கைண்ட் ஆஃப் நியூ சிம்டம், சரிங்களா, ரொம்ப களைப்பாக இருக்கோ, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்லோ டவுன். சரிங்களா? ஏன்னா நம்ம 0 to 100 உடனே இம்மீடியட்டாக பண்ணணுங்கிறது அவசியம் அல்ல. 2வது விஷயம், ப்ராக்ரெசிவாக ட்ரெயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம பல வருஷங்களாக சில பேர் ஆக்டிவாக இல்லாமல் அப்படி தான் வெயிட் கெயின் ஆவாங்க. திடீர்னு ஃபிட்னஸ்னு சொல்கிறது சாத்தியம் இல்லை. ரைட்டா? ஸோ கிராஜுவலாக பண்ணுங்கள். 3வது விஷயம், ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வயசுக்கு மேலே இருப்பவர்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கா, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கா, நமக்கு சர்க்கரை வியாதி இருக்கா, இந்த மாதிரி சில அண்டர்லைங் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் நம்ம இருதய பிரச்சனைகள் இருக்கும் வாய்ப்புகளை கூட்டும். சரிங்களா? ஸோ இது நமக்கு இருக்கா, ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னா, உங்கள் ஜென்ரல் டாக்டரை போய் பார்த்துக்கோங்க. ஸோ ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ், லிசன் டு யுவர் பாடி, ஸ்லோவாக பண்ணுங்கள். புதுசாக சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்லோ டவுன், ஸ்டாப். அண்ட் நம்மளே டாக்டராக இருக்கணுங்கிறத பார்க்காதீங்க. ப்ளீஸ் சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். சரிங்களா? ரெஸ்பான்சிபிளாக எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே இருதயத்துக்கு நல்லதான விஷயம். அட்லீஸ்ட் ஒரு 30 to 45 நிமிஷம் மாடரேட் ஆக்டிவிட்டி பண்ணால் போதும். எல்லாரும் அப்படியே 6 பேக்கு ஜிம் அப்படிங்கிறது அவசியம் அல்ல. ஈவன் ஜஸ்ட் வாக்கிங், சரிங்களா, ஒரு பிரிஸ்க் பேஸில் வாக் பண்ணுறது கூட ரொம்பவே உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லதான ஒரு விஷயம். இன்றைக்கி ஹலோ டாக்டர் செக்மெண்ட்டில் இந்த டாபிக் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.